அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசே தான். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். வாழ்க்கை திறவுகோளுடைய 154வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவைத்தான் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, காசுன்னா தமிழில் குற்றம்னு பேர். காசு மாலைன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா எங்கே காசு அதிகமாக குவியுதோ அங்கே குற்றம் தானாக நடக்கும். ஏன்னா ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, காசு என்பது குபேரனுடைய மூலதனம், ஏன்னா அசுரன், அப்படி அசுரத்தன்மையை தான் அது வளர்க்கும் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், எது அசுரத்தன்மையை கொடுக்குமோ அதுவே தெய்வீகத்தன்மையும் கொடுக்கும். இதைத்தான் நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன பாருங்கள், அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும்னாரு. வாரிசு எழுதின பாட்டு. நான் ஒரு நாள் கேட்டேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் சினிமாவில் அப்போ தான் நான் என்ட்ரி ஆகிறேன். முதல் படத்துக்கே அவர் தான் கம்போசிங் வராரு. என்ன அற்புதமான வார்த்தையா அதுன்னு. அப்போல்லாம் அதிகமாக நம்ம படித்ததை கூட கேட்டிருக்க மாட்டோம் இல்லையா. அவர் சொன்னார், கேட்ட உடனே சொன்னார், ஐயோ அது நான் சொல்லலையா, மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தையானார். அதாவது அளவுக்கு மேலே பணம் வச்சுருந்தா அவன் திருடன் அப்படின்னாரு மகாத்மா காந்தி. அதை தான் எழுதுனேன்னு சொன்னார். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் அப்படின்னாரு. ஏன்னா ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடைன்னுவார் ஐயா. எதில் வழியறிதலில் சொல்லுவார். ஏன்னா நாம் வாழ்வியலுடைய சூட்சுமங்களை, நாம் தேவைகளை சுருக்கத்தான் நாம் வளமாக வாழ முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏகப்பட்ட இச்சைகளையும் வாசனைகளையும் ஆசைகளையும் போற்றி கொண்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நாம் எல்லாத்தையுமே முழுகிட்டோம். அதுக்குள்ளே மனித வாழ்க்கையினுடைய தன்மையே தெரியாமல் நம்ம முழுகிட்டோம். வாழ்க்கையினுடைய திறவுகோள் உண்மையானது எது அப்படின்னு நாம் என்ன யோசனை பண்ணாலும், என்ன பகிர்ந்துக்கிட்டாலும், என்ன பேசினாலும் நம்மக்கிட்ட வைராக்கியம் கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, பயிற்சியும் வைராக்கியமும் இருக்கணும்னு வார். பகவத்கீதையில் தியான யோகத்திலே சொல்லுவார். பகவான் கிருஷ்ணரே சொல்லுவார் அர்ஜுனனுக்கு. அதாவது மனம் அடக்க முடியாதது தான், ஆனால் காற்றை விட லேசானது தான். ஆனால் அந்த காற்றை விட லேசானதை அடக்கவும் முடியும் வைராக்கியத்தாலேன்னுவார். யாது பயிற்சியும் வேணும், அபியாசமும் வேணும், வைராக்கியமும் வேணும். அது பெரிய டாப்பிக்காக சொல்லிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது காசு. நல்லா கவனிங்க. இதே காசை இங்கே எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க முன்னோர்கள் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சமீப காலமாக நான் 2 பெரியவர்களை நான் ரொம்ப மதிப்பேன். அதில் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். திரு எம்ஜிஆர் அவர்களே சொல்லுவார், நான் கலைவாணரை பார்த்து தான் நான் கொடைத்தன்மையை நான் அதிகமாக வளர்த்துக்கிட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா கலைவாணருடைய வாழ்க்கையில் நீங்கள் நெருங்கி பார்க்குறீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு கலைவாணர் கொடைத்தன்மை மிகுந்தவராக இருந்திருக்கிறார். ஆனால் அந்த கொடைத்தன்மையை அவ்வளோ வளர்ந்தவர் கூட கடைசியில் எவ்வளோ கடினப்பட்டார் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தர்மம் என்பது சாதாரணமானதல்ல. இந்த உலகத்தினுடைய எல்லா போக்குகளுக்கும் நாம் நீதி சொல்ல முடியாது, அந்த ஏன் நடந்ததுன்னு சொல்ல முடியாது, சம்பவங்களை ஒட்டி நிகழ்வுகளை நம்ம விமர்சிக்கவும் முடியாது. அந்த வகையில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது கலைவாணர் ஐயாவும் அதன் ஒற்றிய திரு எம்ஜிஆர் ஐயாவும். பாருங்கள், 2 பேரை பற்றி தான் நம்ம நிறைய பேர் அதுமாதிரி சொல்லியிருக்கேன். இதில் பர்டிகுலராக திரு எம்ஜிஆர் பாருங்கள், சமீபத்தில் துக்ளக்கு வார இதழில் திரு குருமூர்த்தி அவர்களை கேட்குறாரு, ஒரு வாசகர் கேட்குறாரு, இப்போது வரை அரசியலில் எம்ஜிஆரின் புகழ் மங்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அற்புதமான கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவர் அற்புதமான பதில் சொல்கிறாரு. அவரது கொடைத்தன்மையும் நாணயம் போன்ற குணங்களால் அவர் புகழ் அரசியலுக்கு அப்பாற்பட்டது, அதனால்தான் இன்னும் மங்காமலே இருக்கிறது அப்படின்றார். என்ன அற்புதமான பதில் பாருங்கள். அவருடைய கொடைத்தன்மை, யார் எம்ஜிஆருடைய கொடைத்தன்மை, அவருடைய நாணயம் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காசுன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன, நாணயம். நாணயம் 3 அர்த்தம் அதுக்கு. நாணயமாக இருந்தால் நாணயம் இருக்கும், அந்த நாணயம் இருந்தால் நாணயம் உங்ககிட்ட ஒரு சிறப்பாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப அவசரப்படுவோம். வாழ்க்கையை அப்படித்தானே. அதனால தான் அவர் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார். அதாவது கொடைத்தன்மையும் அவருடைய நாணயமும் தான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட குணமாக வளர்த்தாரு. அதனால தான் அவருடைய புகழ் மங்கல். அப்போ என்ன அர்த்தம், அவருடைய புகழ் என்றைக்கும் மங்க போகிறதில்ல.
அதுலேயே இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார், அதுதான் என்ன ரொம்ப கண்ணீர் வரவழைச்சது. ரொம்ப அற்புதமான பதில் சொல்லியிருந்தார் குருமூர்த்தி அவர்கள். ஒருத்தர் கேட்குறாரு, கண்ணீரை விட பொக்கிஷமானது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. கண்ணீரை விட ரொம்ப பொருளான ஒரு பொக்கிஷம் எது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஒரு அற்புதமான பதில். நான் ஒரு சிறு வயதில் எனக்கு ஒரு வயது முதிர்ந்த ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு பெரும் கொடையாளர். அவர் எப்போவுமே யாராவது நல்லது பண்ணாலோ இல்லை நல்லது பண்ணாங்கன்னு கேட்டாலோ உடனே கண்ணீர் விடுவாராம். அப்போ இவர் கேட்பாராம், ஏன் நீங்கள் அழுவுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவாராம், நல்லது எங்கே நடந்தாலும் கேட்டாலும் அந்த இடத்துல இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் இருக்கிற அந்த நிகழ்வை நம்ம கேட்குற போது தானாகவே கண்ணீர் வருது. இது ஆனந்த கண்ணீர்னாராம். அது சொல்கிறார் அந்த ஆசிரியர். அப்படிப்பட்ட ஆனந்த கண்ணீர் மற்றவங்களுக்காக நிகழ்வது, நல்லது நடக்கிற போதெல்லாம் அதை நினச்சி பெருமைப்படுறது, ஆனந்த கண்ணீர் வர்றாங்க பாரு, அந்த ஆனந்த கண்ணீர் தான் கண்ணீரை விட பொக்கிஷமானது அப்படின்னு முடிக்கிறார். இதெல்லாம் தான் தேவை இன்றைக்கி அடுத்த தலைமுறைக்கு. ஏன்னா நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கு பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற உலகியல்ல இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் தான் போன சில வருடங்களுக்கு முன்னால் இலங்கையில் அங்கே ஆட்சியாளர்களை போட்டு மிதித்தாங்க, அடித்தாங்க, ஓடினாங்க. எப்படியெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதே போல் பங்களாதேஷ் நடந்து தெரியும் உங்களுக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த அதிபரே இங்கே அந்த பிரதமரே இங்கே வந்துட்டார். இங்கே உங்களுக்கு தெரியும், சென்னை இங்கே இந்தியாவில் தான் ஒரு நம்ம தான் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கிறோம். சமீபத்தில் நேற்று பாருங்கள், ஷர்மா ஒலின்னு சொல்லி நேபாளத்தினுடைய பிரதமர், அங்கே இருக்கிற அதிபர், முன்னால் இருக்கிற 2 அதிபர்கள் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க பசங்க கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து 17 வயசு ஜென்சின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஊழல் மண்டி போச்சு, ஆட்சியாளர்களெல்லாம் வரம்பற்ற பொருளாதாரத்தில் திளைக்கிறாங்க, பெரிய வசதி வாய்ப்பு வச்சுக்கிட்டு மக்களை பிடிகிறாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சாரமெல்லாம் பண்ணி அது ஊடகங்களை வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 26 இணையதளங்களை முடக்கிறாங்க. உடனே முடக்கக்கூடாதுன்னு பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க பசங்க. கடைசியில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் பிரதமருடைய மனைவி இறந்துட்டாங்க தீ வச்சு. பிரதமர் வீட்டுக்கு தீ வைக்கிறாங்க, அதிபர் ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு. எல்லாம் பாருங்கள், நடக்கிறது சினிமாவை விட மோசமாக நடக்குது. ரியல் சினிமா எடுத்தால் ஒத்துக்க மாட்டோம், இப்படியா நடக்குமான்னு பார்த்தா இன்றைக்கி எப்படி பாருங்க. இதுதான் சொல்ல வந்தேன். இந்த காசுங்கிற குற்றம் இருக்க, அது எவனை சார்க்கு. அதனால தான் வயர் வெல்த் அக்குமுலேட்ஸ் மென் டிகேன்னா, எங்கே செல்வம் குவிகிறதோ அங்கே மனிதன் சீரழிகிறான். அப்போ என்ன பண்ணணும்? குவிக்க கூட அர்த்தம் இல்லை, குவியலாம், ஆனால் அப்பப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடணும், கொடுத்துடணும், மற்றவங்க கொடுத்துடணும். அந்த தன்மையைத்தான் வளர்த்தார்கள் திரு என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும். என்எஸ் கிருஷ்ணன் ஐயாவுடைய வாழ்க்கையில் வருது ஒரு அற்புதமான பதிவு. அவர் சொல்கிறாரு, ஒரு முறை திரு ப. ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் தலைவர் தெரியும் உங்களுக்கு, அவரும் தென்காசியை சேர்ந்த சண்முக சுந்தர புலவர்னு ஒருத்தர், இவங்க 2 பேரும் திரு கலைவனோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த புலவர் கேட்குறாரு, யார்? சண்முக சுந்தர புலவர், ஐயா நிறைய சம்பாதிக்கிறீங்கய்யா, ஆனால் சடுதியிலேயே கொடுத்துட்றீங்கய்யா, மற்றவங்களுக்கே கொடுத்துட்றீங்க, உங்களுக்குன்னு உங்கள் சந்ததிகளுக்கு ஒன்றும் வேணாவா, என்னையா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ கலைவாணர் சொல்கிறாரு, ஒரு சின்ன கதையை சொல்கிறாரு. புலவரை, ஒரு ஊரில் ஒரு பணக்கார இளைஞன் வந்தான். அந்த இளைஞனை பார்க்குறதுக்கு நண்பர்களெல்லாம் வந்தான். ஒரு 7-8 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பணக்கார இளைஞனுடைய மனைவி, ஏங்க பழைய சோறு ரெடியாக இருக்குதுங்க, வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டான். இவன் என்ன நினச்சிட்டா, உண்மையிலே பழைய சோறு தான் இருக்குது போலன்னு சொல்லிட்டு, என்னடா இது இன்றைக்கி ஏன் சாப்பாடு செய்யலை போலன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல சரின்ட்டு இவங்க நண்பர்கள்லாம் பேசிட்டு உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா சுட சோறு இருக்குது. நெய், பாயாசம், வடை, அப்பளம், எல்லா பதார்த்தங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. எல்லாம் இவன் கேட்குறான், என்ன நீ அசிங்கப்படுத்துறியா, சுடச்சோறு வச்சுருக்கிற, இவ்வளோ பெரிய விருந்து மாதிரி வச்சுருக்கிற. என் நண்பர்களாக என்ன நினைப்பானுங்க, பழைய சோறு சாப்பிட்றேன்னு சொன்னால் அவன் பணக்காரனாக நம்ம இருக்கிறோம், பழைய சோறு சாப்பிட்றான் அவன் அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிற நீ அப்படின்னு ஒன்று அமைதியாகிட்டான். உடனே அதே மாதிரி இன்னொரு நாளில் சாப்பிடும்போது இதே மாதிரி கூட்டா பாருங்க. அப்போ இன்னும் கோவம் வந்துருச்சு அவனுக்கு. என்ன நேற்று பண்ண மறுபடியும் இப்படி தான் கூப்பிட்றேன், உள்ளே பார்த்து சுழிச்சு இருக்குது, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான் அவன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த மனைவி, ஏங்க நீங்கள் என்ன உங்கள் அப்பா சம்பாதிச்சு தானே சாப்பிட்டுங்கிறீங்க, நீங்கள் என்ன புதுசாக சம்பாரிச்சியா நீங்கள் சாப்பிட்டுங்கிறீங்க, அவங்க சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த சொத்தில் தான் இப்போ அதெல்லாம் நடக்குது, இதை சாப்பிட்டு கிடக்குறீங்க, நீங்களே சம்பாரிச்சு பண்ணிங்கன்னா சுடச்சோறு, இது பழைய சோறு தானேங்க அப்படின்னாங்களாம். அது சொல்கிறாரு கலைவாணர், நான் என் சந்ததிகளுக்கு அவங்களே சம்பாதிச்சு சாப்பிட்ற சுடச்சோறு வைக்கிட்டா, இல்லை நான் சேர்த்து வச்சு போகிற பழைய சோறு சாப்பிட வைக்கிட்டா அப்படின்னு கேட்டாராம். என்ன அற்புதமான ஒரு தகவல் பாருங்கள். ஏன்னா இதே தான்
வாழ்க்கையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் பண்ணார். நல்ல நினைவு இருக்குது. 1972 பொம்மை இதழில் ஜெயலலிதா அம்மா வந்து கேட்குறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. 1968 இது 72 இன்னொரு பெட்டி வருது, அதுதான் அடுத்து சொல்ல போகிறேன். இந்த 68 ஜெயலலிதா எடுக்கிறாங்க. அந்த அம்மா எடுக்கும்போது கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் ஒரு காலத்தில் சத்யா ஸ்டுடியோ, அப்போ வந்து நெப்டியூன் ஸ்டுடியோன்னு இருந்தது. எது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் சோமு இருக்கா பாருங்கள், சோமு இருந்தார் பாருங்கள், அவருடைய நெப்டியூன் ஸ்டுடியோ தான் வச்சுருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் நடிகராக இருந்தார். அவங்க ஸ்டுடியோவாக இருக்கும்போது நடிச்சிருக்கிறாரு. இப்போ அதே ஸ்டுடியோவில் 68 எம்ஜிஆர் சத்யா ஸ்டுடியோவில் ஒரு பங்குதாரராக இருக்கிறாரு. அதாவது பெரிய பங்கு வச்சுருக்கிறாரு. அப்போ கேட்குறாங்க ஜெயலலிதா, அதாவது நீங்கள் ஒரு காலத்தில் நடிகராக இருந்தீங்க, இப்போ வந்து இதில் இருக்கிறீங்களே, இது 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 உங்களுக்கு இந்த 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 உயர்வை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது, இது உயர்வாக நான் நினைக்கல. எம்ஜிஆர் சொல்கிறார், இது உயர்வாக நினைக்கல. பாருங்கள், விசித்திரமாக இல்லை? என்னை விட அவர் சொல்கிறார் இதே கேள்வியை 1972 ஒரு வாசகர் கேட்குறாரு. அதுக்கும் இதுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்குன்னு நீங்கள் சேர்த்து வைக்கலையா, உங்களுக்குன்னு நீங்கள் எதுவும் பண்ணலையான்னு கேட்குறாங்க. யார்? அந்த வாசகர் 72 கேட்குறாங்க. அதுக்கு இதுக்கு சேர்ந்து இதில் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன், ரெண்டும் சேர்த்து நான் பதில் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், எம்ஜிஆர் இந்த இப்போ இருக்கிற அந்த சத்யா ஸ்டுடியோ இருக்க, ஒரு காலத்தில் நெப்டியூன் ஸ்டுடியோடு இருந்தது. அப்போது ஜூபிட்டர் சோமு அவர்கள் தான் எங்களுக்கு வந்து முதலாளியாக இருந்தார். அவர் முன்னால் நாங்கள்லாம் நின்று பேசுறதுக்கே பயப்படுவோம். அதிகமான அனுபவமும் ஆற்றலும் உடையவர் திரு சோமு அவர்கள். அவர்கிட்ட இருந்து அந்த ஸ்டுடியோ இப்போ என்கிட்ட வந்துக்குதுன்னா, என்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த வாழ்க்கையினுடைய தன்மையை புரிஞ்சிட்டாலே போதும். நம்ம வாழ்க்கையில் நாம் வந்து இது பெருசாக ஒரு மதிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு அற்புதமான பதில் சொல்கிறாரு. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த பெரியவர்களெல்லாம் சொல்லுவாங்க, இந்த உடலை வந்து நீர்மேல் குமிழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட ஆபத்தானது, ரொம்ப மோசமானது எது தெரியுமா? செல்வம் அப்படின்றார். ரொம்ப பாருங்கள், அவர் எவ்வளவு ஒரு அவருடைய தன்மையில், அவர் சிந்தனையில் செல்வத்தை பற்றி என்ன ஒப்பரிய ஒரு தன்மை சொல்கிறார் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, உடல் வந்து நீர்மேல் குமிழின்றாங்க, ஒரு நீர்க்குமிழி மாதிரி, அது எப்பனோ உடஞ்சிரும், அந்த உடல் போயிடும். ஆனால் அதை விட மோசமானது, ஆபத்தானது என்ன சொல்கிறாங்க? செல்வம்னு சொல்கிறாங்க. அந்த செல்வத்தை நானே எனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறதில்ல, எனக்கு விருப்பமே கிடையாது. நான் சம்பாதிக்கிறத, நான் மற்ற மக்கள் எனக்கு கொடுக்கறத, நான் அவங்கக்கிட்ட கொடுக்குற போது ஏற்படுற மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சின்னு சொல்லி அந்த அம்மா ஜெயலலிதா கேட்குறது சொல்கிறாங்க. அதே போல் சொன்ன பாருங்க ஒரு வாசகர், அதே இப்போ கலைவர்கிட்ட கேட்ட கேள்வி தான் அந்த வாசகர் கேட்குறாரு. 72 நினைத்து முடிப்பு ஸ்டூடியோவில் கேட்குறாங்க. அதுவும் பொம்மை இதெல்லாம் வந்தது. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கலையே, சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, நான் எனக்குன்னு ஏன் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ தான் அந்த பதில் சொல்கிறாரு. இந்த ஸ்டுடியோ, அப்போ அந்த ஸ்டுடியோ தான் அந்த பேட்டியை நடக்குது. அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, இது நான் 4 பேருக்கு எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்கிற கருத்தே இதுதான். நீங்கள் வந்து உங்களோட சொத்தையோ செல்வத்தையோ ஷேர் பண்ணுங்க, கொடுக்கறதால தான் வந்து உங்களுக்கு அது வந்து அந்த மகிழ்ச்சி விளையுமே தவிர, கொடுக்காம இருக்கிறதால மகிழ்ச்சி விளையாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். சில பேரெல்லாம் சட்ட பாதுகாப்பு இருக்குதுன்றதுக்காக அவங்க வந்து சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க சட்டம் நமக்கு வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ மறைமுகமாக தாக்குறாரு. யார் தெரியும் உங்களுக்கு யார் தாக்குறாருன்னு? 72 அதாவது அவங்க சட்ட பாதுகாப்பு இருக்குதுன்றால் சொத்தையும் பொருளையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. நம்மளாலேயே சுத்த காப்பாற்ற முடியலன்னா சட்டம் வந்து உங்களை காப்பாற்றிடுமான்னு ரொம்ப ஏளனமாக பேசுகிறார். அதுதான் எம்ஜிஆர். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் சொன்ன பாருங்க, வாழ்க்கையில் கொடுக்குற தன்மை, கொடுக்குற குணம், கொடை இதெல்லாம் வந்தால் தான் நம்முடைய உள்ளார்ந்த அந்த பொக்கிஷம் திறக்கும். அந்த அன்புன்னா உங்களுக்கு என்னன்னே புரியும். கொடுத்து பாருங்க, காரணமே தேவையில்லை, கொடுங்கடா அப்படின்றான். அதனால தான் திருமூல தெய்வம் சொல்லுவார், தன்னது சாயை தனக்குதவாது கண்டு. ரொம்ப அருமையான ஒரு நிலையாமையை பற்றிய ஒரு அற்புதமான பாடல் அது. நீங்கள் இதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், தன்னது சாயை தனக்குதவாது கண்டு என்னது மாடென்று இருப்பர்கள் ஏழைகள். நல்லா கவனிங்க, என்னது மாடென்று இருப்பர்கள் ஏழைகள், உன்னுயிர் போமுடல் ஒக்க பிறந்தது, உன்னுயிர் போமுடல் ஒக்க பிறந்தது கண்ணது கண்ணொலி கண்டு கொளீரே அப்படின்னு ஒரு அற்புதமான நிலையாமை பற்றி அற்புதமான பாடல். என்ன சொல்கிறாரு? தன்னது சாயை, சாயைன்னா நிழல், நம்முடைய உடல் நிழல் தான். தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டும், அது கண்டுன்ற விட கண்டும், நல்லா கவனிங்க,
தன்னுடைய உடல் நிகழ்குது, அது நமக்கு உதவுமா? எந்த காலத்திலும் உதவ போகிறதில்ல. சும்மா ஒரு கூட இருந்து நேர்கிறத தவிர அதனால் எந்த பயனும் கிடையாது. அது மாதிரி என்னது மாடென்று, மாடுன்னா செல்வம், மாட்டு பெண்ணேன்னு சொல்கிறோம் இல்லையா, மாடல்ல மற்ற எவைன்னு வள்ளுவர் ஐயா, மாடுன்னா செல்வம்னு பேர். அவர் சொல்கிறாரு, என்னது மாடு என்று என் செல்வம்னு நினச்சிக்கிட்டு இருப்பர்கள் ஏழைகள். இந்த இடத்துல ஏழைகள்னா அறிவிலிகள். செல்வமெல்லாம் என்ன எங்கிட்ட இருக்கிறதாலே அது என்னது நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்கடா. அவர் சொல்கிறாரு, உன்னுயிர், உயிர் முதல்ல வருது, முதல்ல உயிர் தான் உதிக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னுயிர் போம் உடல். ஆனால் உயிர் எப்பவுமே இருக்கிறது. இவ்வளோ பெரிய அறிவுத்தன்மையான ஞானத்தன்மையான விஷயம் தெரியுமா? உன்னுயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது. எப்பா அந்த உயிரோடவே அந்த உடல் பிறக்குது. ஆனால் என்ன ஆகுது? உடல் அழிஞ்சு போகுது, உயிர் போயிடுது. நல்லா கவனிங்க. அது சொல்கிறாரு பாருங்க, உன்னுயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது காணொளி. இப்போ சொல்கிறோமே காணொளி காணொளின்னு, திரும்ப சொல்கிறாரு பாருங்க, கண்ணது கான் ஒளி கண்டு கொளிரேன்றார். இந்த இடத்துல தான் சொல்கிறது அன்பினுடைய மையமாக சொல்கிற சோல்னு சொல்கிறோமில்ல, ஒரு மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறோமில்ல, இன்னும் சொல்ல போனால் இப்போ சேதனம்னு சொல்கிறோமில்ல, நான் ஒரு விளக்கு எரிகிறதுன்னு சொல்கிறோமில்ல, நான் வாழ்க்கை திறவுகோள் நிறைய சொல்லியிருக்கேன். விளக்கு எரிகின்றது, வெளிச்சம் தெரிகின்றது, உறக்கம் கலைகின்றது, உலகம் புரிகின்றது. இந்த உலகம் புரிவதற்கு இந்த உள்ளத்தில் இருக்கிற இதய விளக்கு எரியணும். அந்த விளக்கு எரிவதை நான் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அதை காற்று ஊதி 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 ஊதி, இந்த இச்சை காற்று, வாசனை காற்று, வெளியிருக்கிற காற்றெல்லாம் ஊதி ஊதி அதை அணைக்கிற மாதிரியே அது இருக்கிறது ஒன்றும் நமக்கு தெரியலை. இந்த உலகத்தில் இருக்கிற இதய ஜோதியை புரிகிற தன்மைக்குத்தான் நான் இத்தனை வாழ்க்கை திறவுகோள் பகுதியும் உடல்லிருந்து, மனம்லேருந்து, ஆன்மாவிலிருந்து என்னென்ன நேருதோ சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் சொல்கிறேன். அதே எம்ஜிஆர் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்குன்னு நீங்கள் சேர்த்து வைக்கிறது எண்ணமே கூட வந்தது இல்லையா அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, எனக்கும் ஆசை வந்தது. எப்போ வந்தது தெரியுமா? எனக்குன்னு சேர்த்து வைக்கிறதே ரெண்டு விதம் இருக்குது. எனக்குன்னு நான் வாழறதுக்கு சேர்த்து வைக்கிறதுன்னு ஒன்று, இன்னொன்று மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே சேர்த்து வைக்கிறது ஒன்று. நான் மற்றவங்களுக்கு கொடுக்குன்றதுக்காகவே கொஞ்சம் சேர்த்து வச்சேன் அப்படின்றார். என்ன பதில் பாருங்கள். மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு வாழணும், மற்றவங்களுக்கு வாழ வைக்கணும்னு நினைக்கிற அந்த தன்மையைத்தான் நான் கொடைத்தன்மை, உண்மையான பரிபூர்ணமான கொடைத்தன்மைன்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த வாழ்க்கை திறவுகோள் நான் சொல்ல வந்தது, கொடைத்தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கொடுப்பதற்காக வான்மேகம் மழையை தரும், யாருக்காக? வற்றாத நதிகள் ஓடும், யாருக்காக? தேன் அமுத கனி மரங்கள், யாருக்காக? தேவன் படைத்த இயற்கையெல்லாம் யாருக்காக? ஆனபடி நாம் பிறந்தோம், யாருக்காக? அணுவளவும் ஐயமில்லை, நாம் பிறருக்காக. அன்புள்ள மிக்கவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான தமிழ் தீயை ஆதரிக்கிறவங்க, பேசுகிறவங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர். சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதவியாக தராங்க. அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றியுடையனாக இருப்பேன். என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால தான் எனக்கு தமிழ் தீயை கொண்டு வர முடியுது, இல்லைன்னா என்னால் கொண்டு வர முடியாது. அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே காலத்தில் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க, உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா, கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை. அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம். உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க. அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் இறைமையை பிரார்த்திக்கிறேன்.